ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இன்னைக்கான நீட் டாபிக்ஸ பாக்கிறதுக்கு முன்னாடி உங்கள நிறைய பேர் நீட் ஃபுல் லென்த் மாடல் எக்ஸாம்ஸ், அதாவது நீட் முழு மாதிரி தேர்வுகளும் நீட் என்டிஏ சிலபஸ பேஸ் பண்ண ஸ்டடி மெட்டீரியல்ஸும் கேட்டிருந்தீங்க. அத பத்தி இப்ப டீடைலா பார்க்கலாங்க. இப்ப நீங்க உங்களை செல்ஃப் எவாலுவேட், அதாவது சுய மதிப்பீடு செய்து பார்க்க ஒரு நீட் முழு மாதிரி தேர்வை, அதாவது தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் பயாலஜில 90 கேள்விகளும், பிசிக்ஸ்ல 45 வினாக்களும், கெமிஸ்ட்ரியில 45 வினாக்களும், மொத்தமா 180 கேள்விகள் அடங்கிய ஒரு முழு மாதிரி தேர்வை வாங்கி ஆன்லைன்ல எழுதி பார்க்க 75 ரூபாய் மட்டும்தாங்க. அதுவே நீங்க 5 முழு மாதிரி தேர்வை வாங்கினீங்கன்னா அதனுடைய விலை ரூபாய் 350ங்க. நீங்க இந்த தேர்வுகளை பற்றி விளக்கமா தெரிஞ்சுக்கணும்னா இங்க நாங்க டிஸ்பிளே பண்ற இந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருப்போங்க. அதை கிளிக் செஞ்சு பாத்துக்கலாங்க. அடுத்ததா என்டிஏ சிலபஸ பேஸ் பண்ண நீட் தமிழ் மீடியம் மெட்டீரியலான பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி புக்ஸ் நீங்க வாங்கணும்னா ரூபாய் 1800 பிளஸ் பார்சல் சார்ஜஸ் பே பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாங்க. அதுவே இங்கிலீஷ் மீடியம் நீட் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கணும்னா 1950 ரூபாய் பிளஸ் பார்சல் சார்ஜஸ் பே பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாங்க. இதுக்கான தொகையை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ்க்கு நீங்க கூகுள் பே அல்லது போன் பே அல்லது இன்டர்நெட் பேங்கிங் அல்லது டைரக்டா பேங்க்ல பே பண்ணிட்டு அதனுடைய பேமெண்ட் ஸ்லிப் காப்பியையும் உங்களுடைய முழு முகவரியையும் வாட்ஸ்அப் நம்பரான 9994983313க்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்க அதை வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் அனுப்பிச்சு வச்சிருவோங்க. அதே போல இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கறதுக்கு முன்னாடி இத பற்றிய முழு விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நாங்க இப்ப இங்க டிஸ்பிளே பண்ற இந்த வீடியோ லிங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோங்க. அதை கிளிக் செஞ்சு நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்க, இன்னைக்கான டாபிக்க பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு புது வீடியோவும் நோட்டிபிகேஷனா வருங்க. நீங்களும் தவறாம பார்க்க முடியுங்க. வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். நாம இந்த செக்ஷன்ல நீட் பயாலஜி கொஸ்டின்ஸோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கலாம், ரைட்டுங்களா? ஆல்ரெடி 2 வீடியோஸ் பப்ளிஷ் ஆகிருக்கும். அதாவது பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் ஃபர்ஸ்ட் வீடியோ, செகண்ட் வீடியோ எக்ஸ்பிரேட்டரி சிஸ்டம்ஸ் உடையது ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ரைட்டுங்களா? ஆல்ரெடி நீங்கள் பார்க்காதவங்க அது ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ரெஸ்பிரேஷன், ஓகேங்களா? ரெஸ்பிரேஷனில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நாம போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், carbon dioxide is transported from tissues to respiratory surface by only. அதாவது தமிழ்ல கார்பன் டை ஆக்சைடு திசுக்களில் இருந்து சுவாச மேற்பரப்புக்கு கொண்டு செல்வது யார், ரைட்டுங்களா? நம்ம கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்காக நீங்கள் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பண்ணணும், ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக கார்பன் டை ஆக்சைடு நம்ம பாடியில் அதிகமாக போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளமேட்டிக் இஷ்யூஸ் வந்து கிரியேஷன் ஆகும், ரைட்டுங்களா? நம்ம பாடி செல்ஸ்க்கு வந்து யார் இம்பார்ட்டன்ட்டு? ஒன் ஆஃப் தி ஆக்சிஜன் மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? அதுக்காக டிசால்வ்டு கண்டிஷனில் இருக்கிற, அதாவது டிசால்வ்டு கண்டிஷனில் இருக்கிற நம்ம கார்பன் டை ஆக்சைடு கேஸ் கண்டிஷனுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நம்ம பண்ணுறோம், ரைட்டுங்களா? நான் சொல்கிற அந்த கண்டென்ட் எல்லாமே கரெக்டாக கவனிச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி டிசால்வ்டு கார்பன் டை ஆக்சைடை, அதாவது கரைந்த நிலையில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு நம்ம கேஸ் ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு போயிடும்னு வச்சுக்கோங்க, லங்ஸ் கிட்ட வந்து நம்ம கொண்டு போயிடும், ரைட்டுங்களா? இது வந்து ஓவரால் ப்ராசஸ், இதுதான் ஓவரால் ப்ராசஸ், ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, திசுக்களில் இருந்து சுவாச மேற்பரப்புக்கு யார் வந்து கொண்டு போவாங்க, சுவாச மேற்பரப்புக்கு யார் கொண்டு போறாங்கன்னுட்டு ஒரு கான்செப்ட் வந்து சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்களா? இந்த கான்செப்ட் படி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல ஆப்ஷன் ஏ பிளாஸ்மா அண்ட் எரித்ரோசைட்ஸ், அதாவது பிளாஸ்மா மற்றும் எரித்ரோசைட்ஸ்ன்றது யாரு? ரெட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ரத்த சிவப்பணுக்கள் தான் எரித்ரோசைட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்களா? இது ஓரளவுக்கு வந்து பாசிபிள் தான், பிளாஸ்மா அண்ட் எரித்ரோசைட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்மா மட்டுமே சொல்லியிருக்காங்க. சி வந்து எரித்ரோசைட்ஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க. டி ஆப்ஷன்ல எரித்ரோசைட்ஸ் அண்ட் லீகோசைட்ஸ், ஓகேங்களா? அதாவது எரித்ரோசைட்ஸ்ன்றது யாரு? ரெட் பிளட் செல்ஸ், ரத்த சிவப்பணுக்கள். லீகோசைட்ஸ்ன்றது யாரு? WBC செல்ஸ், அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ், ரத்த விளையணுக்கள்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஆனால் கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வராது, டி ஆப்ஷன் வந்து வரவே வராது. எரித்ரோசைட்ஸ் அண்ட் லீகோசைட்ஸ்ன்றது எரித்ரோசைட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒர்க்கில் இருப்பாங்க. லீகோசைட்ஸ்ன்றது என்ன? நம்ம ஹியூமன் சிஸ்டம் பூஸ்ட் பண்ணுறது, கரெக்டாக ஒழுங்கான அமைப்புக்கு வந்து கொண்டு வர்றது, இது மாதிரி ஒர்க் எல்லாமே நம்ம லீகோசைட்ஸ் வந்து பண்ணுவாங்க, ரைட்டுங்களா? இவங்க எப்படி லீகோசைட்ஸ் எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து போவாங்க, ஓகேங்களா?
அதுக்காக இந்த டி ஆப்ஷன் வந்து வரவே வராது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எரித்ரோசைட்ஸ் மட்டுமே சொல்லியிருக்காங்க. நீங்கள் எரித்ரோசைட்ஸ் மட்டும் வந்து அதுக்குள்ளே வந்து ஈடுபாட்டு அந்தளவுக்கு வந்து ஈடுபாட்டு நிலையில் வந்து இருக்கவே இருக்காது. ஓகேங்களா. நம்ம ஆக்சிஜன் நெக்ஸ்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் எரித்ரோசைட்ஸ் மட்டுமே சொல்கிறதுன்றது ஓரளவுக்கு வந்து தப்பான விஷயம். நெக்ஸ்ட்டு பிளாஸ்மான்னு சொன்னால் அது வந்து ஓரளவுக்கு வந்து ராங்கு தான். ரைட்டுங்களா. பிளாஸ்மா மட்டுமே கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு போகிறாங்க, மற்றது ஹீமோக்ளோபின்னு அது கூட நம்ம ஆர்பிசி செல்ஸ் எல்லாமே எந்த ஒர்க்கும் பண்ணுறதில்லன்னுட்டு இதுக்கு மீனிங் படும். அப்போ வந்து பிளாஸ்மான்றது ராங்கு தான். ரைட்டுங்களா. அப்போ யார் கரெக்டான ஆன்சர் லாஸ்ட்டில் வருவாங்க? பிளாஸ்மா அண்ட் எரித்ரோசைட்ஸ் தான். இவங்க 2 பேரும் தான் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸில் வந்து ஈடுபடுவாங்க. ஓகேங்களா. அதுதான் கரெக்டான ஆன்சர். இதுக்கான இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா பி எதுக்காக தப்புன்னு நான் சொல்லியிருக்கேன். பிளாஸ்மா மட்டும் அதில் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸில் வந்து இருக்காதுன்னு நான் தப்புன்னு சொல்லியிருக்கேன். எரித்ரோசைட்ஸ் அதே சேம் ரீசனுக்கு தான் தப்புன்னு சொல்லியிருக்கேன். டி ஆப்ஷனும் வந்து இங்கே வந்து லீகோசைட்ஸ் இருக்குது. லீகோசைட்ஸ்ன்றது நம்ம ஹியூமன் சிஸ்டம்ஸ் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, அவங்க இவங்க கூட வந்து வரவே மாட்டாங்க. அதுக்காக இந்த 3 ஆப்ஷன் நான் தப்புன்னு சொல்லியிருக்கேன். இதுதான் ரீசன். ரைட்டுங்களா. இந்த ஏ ஆப்ஷன் எதுக்காக நான் ரைட்டுன்னு சொல்லியிருக்கேன்னா அதுக்கான ரீசன் இங்கே நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போது ஒரு 3 வழிமுறைகளில் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஒரு 3 வேவ்ஸில் வந்து ஒரு 3 வேவ்ஸில் வந்து நம்ம 3 வழிமுறைகளை டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ரைட்டுங்களா. அதில் ஒன்று இது கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. இது மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட். ரைட்டுங்களா. பேஸ்ட் ஆன் தட் எக்ஸாமினேஷன். இது ஃபஸ்ட்டில் இன் டிசால்வ்டு ஸ்டேட், அதாவது கரைந்த நிலையில், அதாவது கார்பன் டை ஆக்சைடு கரைந்த நிலையில் எவ்வளோ பர்சன்டேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்? ஒரு 7% டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. செகண்டு பைகார்பனேட் அயான்ஸ், அதாவது கார்பன் டை ஆக்சைடு அதர் ஃபார்மேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிடுவாங்க. ரைட்டுங்களா. ஒரு எக்ஸாம்பிளுக்காக கார்பன் டை ஆக்சைடு கார்பனிக் ஆசிட் ஆர் கார்பனேட் அயான்ஸாக மாடிஃபிகேஷன் ஆவாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபார்மேட்டில் கார்பன் டை ஆக்சைடு ஒரு 70% டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவாங்கன்னுட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கார்பினோ ஹியூமோக்ளோபின், அதாவது ஹியூமோக்ளோபின் கூட நம்ம கார்பன் டை ஆக்சைடு பைண்ட் ஆகும். ரைட்டுங்களா. ஆக்சிஜன் கூடவும் பைண்ட் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு கூடவும் வந்து பைண்ட் ஆகும் நம்ம ஹியூமோக்ளோபின். ஓகேங்களா. அதில் வந்து ஹியூமோக்ளோபினில் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன், அதாவது அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே வந்து ப்ரெசண்ட்டாக இருப்பாங்க. ரிவர்சபிள் பைண்டிங் தான் இங்கே நடக்கும். ரிவர்சபிள் பைண்டிங். இந்த ரிவர்சபிள் பைண்டிங்கில் இந்த ஹியூமோக்ளோபின் கூட நம்ம கார்பன் டை ஆக்சைடு பைண்ட் ஆவாங்க. ரைட்டுங்களா. அந்த பைண்ட் ஆகிட்டு அடுத்து வர அவுட்புட்டாக வர அந்த மெட்டீரியல்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கார்பினோ ஹியூமோக்ளோபின்னு சொல்கிறீங்க. ரைட்டுங்களா. இந்த கார்பினோ ஹியூமோக்ளோபின் மூலமாக எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு நம்மளால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா 23% டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட்டுங்க, அதை அப்படியே பார்த்துக்கோங்க. இந்த பர்சன்டேஜ் எல்லாமே இந்த டயக்ராம்ஸில் நான் எக்ஸ்பிரஷன் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அது எப்படிங்க பிளாஸ்மா சொல்கிறீங்க, நெக்ஸ்ட் வந்து கார்பனேட் ஹியூமோக்ளோபின், பைகார்பனேட் அயான்ஸு, இது எப்படி ஃபார்மேஷன் ஆகுதான்னுட்டு அதிகமாக வந்து டவுட்ஸ் வரும். அதுக்காக தான் நான் இங்கே டயக்ராம்ஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. இப்போது இந்த ஆங்கிளில் நீங்கள் பாருங்கள், இது வந்து நம்ம செல்ஸ், அதாவது நம்ம பயாலஜிக்கல் செல்ஸு. இதில் ஆல்ரெடி ஆக்சிஜன் இவங்க எடுத்திருக்காங்க. அந்த ஆக்சிஜன் எல்லாமே வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு அவங்க கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா. கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து இங்கு வரும். ரைட்டுங்களா. இந்த வரும். இந்த லைட்டாக வந்து இந்த டாட்டாக இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்க, இந்த பாக்ஸ்ன்றது தான் கேப்லரிஸ், அதாவது இரத்த நுண்குழலுக்கு உள்ளதாக இந்த ப்ராசஸ் நடைபெறும். ரைட்டுங்களா. பிளட் விசில்ஸ் ஆர் ரத்த குழாய்கள்ன்றது ஓரளவுக்கு வந்து பெருசாக இருந்தால் அவங்களுக்கு பேர் வந்து ரத்த குழாய் ஆர் பிளட் விசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து பிரிஞ்சு லைட்டாக சின்னதாக அதிலிருந்து பிரிஞ்சு வரவங்க தான் ரத்த நுண்குழல்கள் ஆர் கேப்லரிஸ்ன்னு சொல்லுவாங்க. கேப்லரிஸ்க்குள்ளே தான் இந்த ப்ராசஸ் நடைபெறும். ரைட்டுங்களா. அப்போ கேப்லரிஸ்க்குள்ளே வந்து பிளட் இருக்குது. பிளட்டில் வந்து யார் இருக்காங்க? நம்ம ஆர்பிசி வந்து இருக்காங்க, அதாவது ரத்த சிவப்பணுக்கள் இருக்காங்க. ரைட்டுங்களா. இப்போ கார்பன் டை ஆக்சைடு இங்கே வந்த உடனே இங்கே பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து இதுதான் பிளாஸ்மா. இது வந்து டாட்டாக இங்கே புள்ளியாக நான் வச்சுருக்கேன்.
இவங்களுக்கு பேர் தான் பிளாஸ்மான்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளாஸ்மாவில் வந்து டிசால்வ் ஆகும் ரைட்டுங்களா. லைட்டாக வந்து கார்பன் டை ஆக்சைடு இங்கே லைட்டாக பிளாஸ்மாவுக்குள்ளே போயிடும். நெக்ஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட கார்பன் டை ஆக்சைடு இங்கே ஆர்பிசி பக்கமாக வந்து வருவாங்களா. இப்போது வெளியே இந்த பிளாஸ்மாவில் ஆல்ரெடி H2O மாலிகூல்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். H2O மாலிகூல்ஸ் ப்ளஸ் Cl மைனஸ் அயான்ஸு உள்ளே வந்து வருவாங்க. இப்போது என்ன ஆகும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு இந்த கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் மாலிகூல்ஸ் கூட வந்து பைண்ட் ஆகும் ரைட்டுங்களா. இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் கூட வந்து பைண்ட் ஆன உடனே இந்த CO2 ப்ளஸ் H2O இதுவாக வந்து ஃபார்மேஷன் ஆகுது. கார்பானிக் அமிலம் ஆர் கார்பானிக் ஆசிடா வந்து கன்வர்ஷன் வந்து ஆவாங்க ரைட்டுங்களா. இதில் இந்த கார்பானிக் ஆசிட் ஃபைனல் கிடையாது. இந்த கார்பானிக் ஆசிட் மறுபடியும் வந்து கார்பனேட் அயான்ஸ் ப்ளஸ் வந்து H ப்ளஸ் அயான்ஸாக வந்து மாடிஃபிகேஷன் வந்து ஆவாங்க ரைட்டுங்களா. இந்த ஆங்கிளில் அப்போ வந்து கரைந்த நிலையில் வந்து ஒரு 7% டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறாங்க. இது வந்து கார்பனேட் அயான்ஸ் ரைட்டுங்களா. இந்த கார்பனேட் அயான்ஸ் மூலமாக எவ்வளோ பர்சன்டேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறாங்க, ஒரு 70% கார்பன் டை ஆக்சைடு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கொண்டு போகிறாங்க. ஆறு லங்ஸ் பக்கமாக வந்து கொண்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 70% ஆயிடுச்சு. இப்போ பேலன்ஸு கார்பனஸ் ஹீமோக்ளோபின். இங்கே வந்து கார்பனஸ் ஹீமோக்ளோபின் வந்து இந்த ஆங்கிளில் வந்து ஹீமோக்ளோபின் கூட யார் பைண்ட் ஆவாங்க, நம்ம கார்பன் டை ஆக்சைடு பைண்ட் ஆவாங்க. இது ரெண்டுமே வந்து பைண்ட் ஆனால் அவங்களுக்கு பேர் தான் கார்பனஸ் ஹீமோக்ளோபின். அந்த ஸ்ட்ரக்சரில் எவ்வளோ பர்சன்டேஜ் கொண்டு போகிறாங்க, 23% கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பண்ணுவாங்க ரைட்டுங்களா. இது தாங்க ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஓகேங்களா. நீங்கள் இந்த டயக்ராம்ஸ் ஃபுல்லாக கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம இந்த அளவுக்கு வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இந்த கண்டென்ட் எல்லாமே வந்து நம்ம தேடணும்னுட்டு அவசியம் வந்து எதுவுமே வந்து இல்லவே இல்லை. நம்ம மெட்டீரியல்ஸில் அதிகமான ஸ்டோரிஸ் வந்து அதிகமாக இருக்கும். அந்த ஸ்டோரிஸ் நடுவில் சின்ன கண்டென்ட்டில் கீ பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. நம்ம இப்போது எழுதும்போது அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே இது மாதிரி பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நம்ம எழுதி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம்ஸ் போகும்போது ஒரு டைம் நாம் எடுத்து பார்த்தாவே போதும். இந்த கான்செப்டில் எந்த கொஸ்டின் வந்தாலும் நம்மளால் வந்து அட்டன் பண்ண முடியும் ரைட்டுங்களா. இது மட்டும் கிடையாதுங்க, இதில் கூட கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் பைகார்பனேட் அயான்ஸாக மாடிஃபிகேஷன் ஆகிட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் கொண்டு போகிறாங்க, 70%. இது கூட மோஸ்ட் ஆஃப் தி காம்ப்ளிகேட்டடான ஒரு கொஸ்டின் தான் ரைட்டுங்களா. நாம் இந்த அளவுக்கு வந்து பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது நீங்கள் ஒரு ஆன்சர் ஒரு கீ பாயிண்ட்டு, அதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் தப்புன்னு சொன்னால் உங்களுக்கு கரெக்டான ரீசன் தெரியணும். அதே டைமில் ஒரு ஆப்ஷன் நீங்கள் ரைட்டுன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து அதுக்கும் நமக்கு ரீசன் தெரியணும் ரைட்டுங்களா. அது மாதிரி நம்ம இந்த கொஷின்ஸ் ஹேண்டில் பண்ண பழகிடுச்சோன்னு வச்சுக்கோங்க, நம்ம கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து நல்ல ஸ்கோர் நம்ம வாங்கலாம் ஓகேங்களா. நான் இந்த கொஷின் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்ததாக செகண்ட் கொஷினுக்கு வந்து நம்ம போயிடலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது செகண்ட் நீட் கொஷின் ரைட்டுங்களா. செகண்ட் கொஷின் என்னன்னு கேட்டிங்கன்னா, தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்ன்றது என்ன, இங்கே கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஆக்சிஜன் ஓகேங்களா. தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் இன் தி அல்வியோலை ஆஃப் தி லங்ஸ் டேக்ஸ் பிளேஸ் பை, அதாவது தமிழில் என்ன சொல்லுவாங்களன்னா மூச்சு சிற்றறைகள்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் வந்து அல்வியோலை செல்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். மூச்சு சிற்றறைகளின் வாயு பரிமாற்றம்ன்றது எப்படி நடக்கும்னுட்டு ஒரு கொஷின் ரைட்டுங்களா. இதுக்கு உண்டான ஒரு 4 ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏ ஆப்ஷன் சிம்பிள் டிஃப்யூஷன் சொல்லியிருப்பாங்க, அதாவது எளிய விரவல் முறைன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் ஆஸ்மாசிஸ், அதாவது சவுடு பரவல் முறை மூலமாக கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது, அதாவது சி ஆப்ஷனில் இல்லைங்க, நம்ம ஏ ஆப்ஷனும் கிடையாது ப்ளஸ் பி ஆப்ஷனும் கிடையாது, சி வந்து இருக்கலான்னுட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க, செயல்மிகு கடத்துதல்னு சொல்லுவாங்க. கீழே லாஸ்ட் ஆப்ஷனாக நீங்கள் பேசிவ் டிரான்ஸ்போர்ட், அதாவது இயல்பு கடத்தல் மூலமாக ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆவாங்கன்னுட்டு சொல்லியிருப்பாங்க ரைட்டுங்களா. இப்போ நீங்கள் இந்த 4 ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கரெக்டாக வந்து டிஃபிகல்ட்டாக தெரியும் ரைட்டுங்களா. ரீசன் என்ன, ஒரு குறிப்பிட்ட நம்ம ஸ்டடீஸில் எல்லாமே இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் நம்ம படிச்சிருப்போம்,
பேசிவ் டிரான்ஸ்போர்ட்டும் படிச்சிருப்போம், ஆஸ்மாசிஸ் ப்ளஸ் டிஃபியூஷனும் படிச்சிருப்போம் ரைட்டுங்களா. ஆனால் இந்த பர்டிகுலர் ஏரியா அதாவது நுரையீரலில் அல்வியோலை பக்கமாக எப்படி அந்த கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஆக்சிஜன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுற மெத்தட்ஸ் தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. இப்போ வந்து இந்த 4 ஆப்ஷனும் வந்து மோஸ்ட் ஆஃப் தி கிரிட்டிக்கல் தான் ரைட்டுங்களா. நீங்கள் கரெக்டாக நீங்கள் பாருங்கள் எந்த ஆப்ஷன் கரெக்டாக நம்ம குறிக்கிறதே ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு இதனோட ஆன்சரு ஏ தான், அதாவது சிம்பிள் டிஃபியூஷன் எளிய விரவல் முறைன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரீசன் என்னென்னா எப்பவுமே நம்ம பிளட்டு அதாவது பிளட் வெசல்ஸ் இருக்குது, அதாவது ரத்த குழாய்கள் இருக்கும். ரத்த குழாய்கள் இருந்து சின்ன சின்னதாக கோடாக பிரிஞ்சு பிளட் கேப்லரிஸாக வந்து போயிடுவாங்க ரைட்டுங்களா. அதாவது ரத்த தந்துதிகளை வந்து கன்வர்ஷன் ஆகிட்டு போயிடுவாங்க ரைட்டுங்களா. இது ஃபைனல் இவங்க தான் ரத்த தந்துதிகள்னு சொல்லுவாங்க. இந்த ரத்த தந்துதிகளில் நம்ம பிளட்டில் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் எப்படி இருக்குதுன்னா டிசால்வ்டு பேஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கும் ரைட்டுங்களா. புரிதானுங்க சொல்கிறது கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் ரைட்டுங்களா. இதில் பிளட்டில் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஆக்சிஜன் வச்சுக்கோங்க, ரெண்டுமே எந்த நிலையில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா டிசால்வ்டு பேஸில் இருக்கும். ஆனால் இந்த டிசால்வ்டு பேஸு நம்ம எதுவாக வந்து கன்வர்ஷன் பண்ணோம், கேஸ் பேஸாக வந்து கன்வர்ஷன் வந்து பண்ணணும் ரைட்டுங்களா. அதாவது நம்ம பிளட்டில் இருக்கிற இந்த கரைந்த நிலையில் உள்ள ஆக்சிஜன் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு வாயு நிலைக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி அந்த வாயு நிலையில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் தான் யார் வெளியே தள்ளுவாங்க, நம்ம லங்ஸ் வெளியே வந்து செலுத்திடுவாங்க ரைட்டுங்களா. அதுக்கு எந்த மெக்கானிசம் போயிட்டு இருக்கு ஆர் எந்த மெத்தட்ஸ் இங்கே வருவாங்கன்னு தான் கொஷின் ரைட்டுங்களா. அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இது வந்து அல்வியோலை செல்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. நம்ம 2 லங்ஸ்லேயும் வந்து அல்வியோலை செல்ஸ் அதிகமாக இருக்கும் ரைட்டுங்களா. இது அல்வியோலை செல்ஸு. இந்த அல்வியோலை செல்ஸில் ஆல்ரெடி இங்கே மேலிருந்து ஆக்சிஜன் இங்கே வந்திருப்பாங்க. இந்த ஆக்சிஜன் இங்கே வந்துட்டு நெக்ஸ்ட்டு எங்கள் அல்வியோலை சுற்றியும் வந்து சின்ன சின்ன கோடாக வந்து நம்ம பிளட் கேப்லரிஸ் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருப்பாங்க ரைட்டுங்களா. பிளட் கேப்லரிஸ்ன்றது என்ன, சின்ன சின்ன ரத்த குழாய்கள் தான் பிளட் கேப்லரிஸ். தமிழில் வந்து ரத்த தந்துதிகள்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. அது கரெக்டாக வந்து நமக்கு மீனிங் தெரியணும். பிளட் வெசல்ஸ்ன்றது யார், நம்ம பிளட் கேப்லரிஸ்ன்றது யார், வெயின்ஸ்க்கும் ஆர்டரிஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, இதெல்லாமே வந்து நம்ம கரெக்டாக மீனிங் தெரியணும் ரைட்டுங்களா. இப்போ வந்து இந்த பிளட் கேப்லரிஸ் அதாவது ரத்த தந்துதிகளில் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிட்டு இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலமாக இந்த கார்பன் டை ஆக்சைடு டிசால்வ்டு கண்டிஷனில் இருந்து அப்படியே கேஸ் கண்டிஷனுக்கு அல்வியோலை செல்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஆகிடும் ரைட்டுங்களா. இந்த அல்வியோலை செல்ஸ் தான் கார்பன் டை ஆக்சைடு வெளியே அனுப்பிடுவாங்க ரைட்டுங்களா. எது மூலமாக, லங்ஸ் மூலமாக நம்ம வெளியே மூச்சு விடும்போது வெளியே இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடுவாங்க ரைட்டுங்களா. அப்போது இங்கே ஆல்ரெடி அவங்க உள்ள எடுத்த அந்த ஆக்சிஜன் அதே சேம் மெக்கானிசம் மூலமாக நம்ம பிளட் கேப்லரிஸ்க்கு வந்து வந்துடுவாங்க. அதாவது ஆக்சிஜன் உள்ளே வந்துடுவாங்க, கார்பன் டை ஆக்சைடு இங்கே அல்வியோலை செல்ஸ்க்கு போயிடுவாங்க ரைட்டுங்களா. அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து யாரோடைய கான்சன்ட்ரேஷன் கம்மியாகிடும், கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் இங்கே போன உடனே இங்கே இருக்கிற ஆக்சிஜன் வந்து இங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஆகிடுவாங்க ரைட்டுங்களா. அதுக்கப்புறமா வந்து இந்த சர்க்குலேஷன் நம்ம பாடி அதர் பார்ட்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஆகிடுவாங்க ரைட்டுங்களா. இதுதான் மெயின் மெக்கானிசம் ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் பாருங்கள் எந்த ப்ராசஸ் கரெக்டாக இருக்குது ஆர் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அதாவது ஏ ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. சிம்பிள் டிஃப்யூஷன் ஆர் எளிய விரவல் முறை தான் கரெக்டாக இருக்கும் ரைட்டுங்களா. ஆஸ்மாசிஸ் மெத்தட் இங்கே ரெஸ்பிரேஷனுக்கு வந்து பொருந்தவே பொருந்தாது. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் செயல்மிகு கடத்தல்ன்றது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்ன்றது டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுங்க. அந்த ப்ரோட்டீன்ஸ் இருந்தால் தான் அந்த மாலிகூல்ஸ் ஒரு குறிப்பிட்ட மாலிகூல்ஸ் வெளியிலிருந்து உள்ளே கொண்டு போகிறதும் உள்ளே இருக்கிற மாலிகூல்ஸ் வந்து வெளியே கொண்டு வரதும் ஒரு குறிப்பிட்ட ப்ரோட்டீன்ஸ் அந்த ப்ரெசன்ட் பிளேஸில் இருந்தால் தான் இந்த ப்ராசஸ் நம்மளால் வந்து செய்ய முடியும் ரைட்டுங்களா. பேசிவ் டிரான்ஸ்போர்ட் இயல்பு கடத்தல்ன்றது அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அயான்ஸ் தேவைப்படும். K+ அயான்ஸு, Na+ அயான்ஸு, இது மாதிரி அயான்ஸ் எல்லாமே வந்து தேவைப்படும். ஆனால் இந்த 2 கான்செப்டும் கண்டிப்பாக நமக்கு ரெஸ்பிரேஷனில் வந்து பொருந்தாது. ப்ளஸ் ஆஸ்மாசிஸும் வந்து வரவே வராது. அப்போ வந்து கரெக்டான ஆன்சர் யார், சிம்பிள் டிஃப்யூஷன் ஆர் எளிய விரவல் முறைன்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. இது மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அதிகமான இன்ஃபர்மேஷன் நமக்கே தெரிய வரும். அடுத்த 3வது கொஸ்டினுக்கு வந்து நம்ம போயிடலாம். நம்ம அடுத்ததாக 3rd கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. இதில் இந்த கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, which one of the following organs in the human body is most affected due to shortage of oxygen ரைட்டுங்களா. தமிழில்
ஆக்சிஜன் பற்றாக்குறையால் பின்வரும் உறுப்புகளில் எது அதிகமாக பாதிக்கப்படுகிறது? ரைட்டுங்களா? ஆனால் இது ஒரு ஈஸியான கொஸ்டினுங்க, ரொம்ப ஓரளவுக்கு ஈஸியான கொஸ்டின். ஓகேங்களா? இதில் நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா இன்டெஸ்டைன், குடல் பகுதி. நம்ம ஆக்சிஜன் நம்ம அந்தளவுக்கு இவங்க ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்க மாட்டாங்க, இன்டெஸ்டைன் வந்து இருக்கவே மாட்டாங்க. செகண்டு ஸ்கின், இது வந்து அவ்வளோதாங்க, நம்ம அந்தளவுக்கு நம்ம ஆக்சிஜன் கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு இருக்க மாட்டாங்க. மூணாவது கிட்னி, அதே சேம் கண்டிஷன் தான். நாலாவது வந்து யார்? பிரெயின் தான் மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட். ரைட்டுங்களா? பிரெயினுக்கு நீங்கள் ஆக்சிஜன் கரெக்டாக கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அவங்க கொடுக்குற ஆர்டர்ஸு வர ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து பிரேக் பண்ணிடுவாங்க, அந்தளவுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ஆர்கன். ரைட்டுங்களா? அப்போ வந்து யார் கரெக்டான ஆன்சரு? டி தான் கரெக்டான ஆன்சர், பிரெயின் தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டுங்களா? ஆனால் இது மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும்னுட்டு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கவே கூடாது. ஆனால் சேஞ்சஸ் பண்ணி கொடுப்பாங்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஆனால் இது வந்து ஆல்ரெடி பப்ளிஷ்டு ஆன ஒரு எக்ஸாம் கொஸ்டின் தான். ஓகேங்களா? இதுக்கான ரீசன் என்னென்னா, பிரெயின் தான் கரெக்டான ஆன்சர் சொல்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, இங்கே பாருங்கள், பிரெயின் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கன், இட் ஸ்டாப்ஸ் ஃபங்க்ஷனிங் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ரைட்டுங்களா? ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஆக்சிஜன் இல்லாத நிலைமையில் நம்ம பிரெயின் அதனுடைய ஒர்க்கில் இருந்து குறைஞ்சிரும், எல்லாமே வந்து பிளாக் ஆகிடும்னுட்டு நான் சொல்லியிருக்கேன். ரைட்டுங்களா? அப்போ உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் தேவைப்படுது ஆக்சிஜன்? ரைட்டுங்களா? எவ்வளோ பர்சன்டேஜ் மோஸ்ட் ஆஃப் தி நெசசரின்னு கேட்டிங்கன்னா, பேஸ்ட் ஆன் தட் ஒரு 20% அவங்களுக்கு தேவைப்படும். ரைட்டுங்களா? ஒட்டுமொத்தமாக ஆர்கன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு பல்கான ஒரு பர்சன்டேஜ், ஒரு 20% ஆக்சிஜன் இவங்களுக்கே வந்து தேவைப்படும். ரைட்டுங்களா? அதே சேம் கண்டிஷன் தான் நம்ம பிளட்டு வந்து அவங்களுக்கு அதிகமான அமௌண்ட்டில் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ரீசன் என்னென்னா, அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குங்க. ப்ளஸ் உள்ள நம்ம ஆக்சிஜன் பற்றாக்குறையான பிளட்டு உள்ளே போகிறது, இல்லைன்னா பிரெயினில் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் ஆக்சிஜன் இல்லாத நிலைமை வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க, எந்த இம்புல்ஸு ப்ளஸ் எந்த ஆர்டர்ஸும் அவங்க க்ரியேஷன் பண்ண மாட்டாங்க. ரைட்டுங்களா? எந்த ஆர்டர்ஸும் அவங்க கொடுக்க மாட்டாங்க, ப்ளஸ் நம்மக்கிட்ட இருந்த கீழே இருந்து வர எந்த ஆர்டர்ஸும் அவங்க வந்து உள்ளே அலோட் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன? நம்ம பிரெயின் தான். எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்களுக்கு தேவைப்படும்? ஓரளவுக்கு ஏறக்குறைய ஒரு 20% தேவைப்படும். ரைட்டுங்களா? ஆனால் 4 ஆப்ஷன்ஸ் வந்து அந்தளவுக்கு ரிலேஷன்ஷிப்பில் கிடையாது. நீங்கள் இந்த கொஷின் அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் நம்ம. ஓகேங்களா? அதாவது கிட்னி வராது, ஸ்கின் வராது, இன்டெஸ்டைன் அந்தளவுக்கு வராது. ஆனால் ஆக்சிஜன் எல்லாத்துக்குமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் இந்த 3 ஆப்ஷன் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு 98% கரெக்டான ஆன்சர்ன்றது நம்ம பிரெயின் தான். ஓகேங்களா? நம்ம 3வது கொஸ்டின் முடிஞ்சது. அடுத்த 4th கொஸ்டினுக்கு வந்து நம்ம போயிடலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது 4th கொஸ்டின். ஓகேங்களா? அந்த கொஸ்டின் பாருங்கள். தி கார்பன் டை ஆக்சைடு இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் த்ரூ பிளட் டு லங்ஸ் அஸ், அதாவது தமிழில் CO2வை, அதாவது கார்பன் டை ஆக்சைடுவை ரத்தத்தின் வழியாக நுரையீரலுக்கு டேஸாக கொண்டு செல்லப்படுகிறது. எந்த ஃபார்மெட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறாங்கன்னுட்டு கொஸ்டின். ரைட்டுங்களா? ஆனால் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடுங்க. நம்ம எந்த ஆப்ஷன் டிக் பண்ணுறதுன்னுட்டு நமக்கு அந்தளவுக்கு வந்து தெளிவாக நமக்கு புரியாது. இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்து டிக் பண்ணும். ரைட்டுங்களா? ஆனால் இது ரொம்ப ஏகப்பட்ட காம்ப்ளிகேட்டட். நீங்கள் உள்ளே வாங்க, நம்ம அந்த எந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டடுன்னுட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் டிசால்வ்ட் இன் பிளட் பிளாஸ்மா. ஆனால் கார்பன் டை ஆக்சைடு நம்ம பிளட் பிளாஸ்மாவில் மட்டும் டிசால்வ் பண்ணி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகவே ஆகாது. ப்ளஸ் இந்த பிளாஸ்மான்றது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான், அதுக்கப்புறமா வந்து போக முடியாது. ரைட்டுங்களா? அதாவது டிசால்வ்ட் இன் பிளட் பிளாஸ்மா, கார்பன் டை ஆக்சைடு பிளாஸ்மாவில் டிசால்வ் ஆகும். ஆனால் எல்லா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் அது போகுமே தவிர லங்ஸ் வரைக்கும் வந்து அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகவே மாட்டாங்க. ரைட்டுங்களா? அதாவது ரத்த பிளாஸ்மாவில் கரைக்கப்பட்ட நிலை மூலம். அப்போது ஏ ஆப்ஷன் வரது வந்து டவுட்டு தான். ரைட்டுங்களா? செகண்டுக்கு போகலாம். இந்த ஃபார்ம் ஆஃப் கார்பானிக் ஆசிட் ஒன்லே, கார்பானிக் ஆசிட் அதாவது கார்பானிக் அமில வடிவத்தில் மட்டும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இந்த கண்டென்ட்டு ஃபஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பேன். ரைட்டுங்களா? கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் H2O மாலிகூல்ஸ் ரெண்டுமே பைண்ட் ஆகிட்டு என்ன இதுவாக கன்வர்ஷன் ஆகுது, கார்பானிக் ஆசிட்டை கன்வர்ஷன் ஆகும். ப்ளஸ் அதுக்கப்புறமா அது கூட ரிலேஷன்ஷிப்பில் வந்து கார்பனேட் அயான்ஸும் வருவாங்க. ரைட்டுங்களா? அப்போது இது வருமா? நீங்கள் கரெக்டாக வந்து சொல்லுங்கள். கார்பானிக் ஆசிட் மட்டுமே இருந்தால் கண்டிப்பாக வந்து வரவே வராது. இது கூட வந்து கார்பனேட் அயான்ஸும் வந்து பைண்ட் ஆனால் கூட அது லைட்டாக வந்து டவுட்டு தான். ரைட்டுங்களா? இன்னொரு ஹீமோக்ளோபின் ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதுக்காக தான் பி ஆப்ஷனும் வரது வந்து டவுட்டு தான். அப்படியே வச்சுக்கோங்க. சி ஆப்ஷனுக்கு வாங்க.
இன் காம்பினேஷன் வித் ஹீமோக்ளோபின் ஒன்லி. ஹீமோக்ளோபின் கூட மட்டுமே பைண்ட் ஆகிட்டு நம்மளால் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பண்ண முடியும். இது கரெக்டுங்களா? நீங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் நான் இந்த செக்ஷன்லேயே ஃபஸ்ட் கொஸ்டின் சொல்லியிருப்பேன். அந்த ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து நீங்கள் பாருங்கள் எக்ஸ்ப்ளனேஷன்னு கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வந்து வராது. ரைட்டுங்களா? அது கீழே கார்பினோ ஹீமோக்ளோபின். ஆல்ரெடி கார்பினோ ஹீமோக்ளோபின்ன்றது என்ன மீனிங்? கார்பினோ ஹீமோக்ளோபினோட மீனிங் கார்பன் டை ஆக்சைடு பைண்ட் வித் ஹீமோக்ளோபின் தான். அது ரெண்டுமே வந்து ஆல்ரெடி பைண்ட் ஆகிருப்பாங்க. அவங்களுக்கு பேர் தான் கார்பினோ ஹீமோக்ளோபின்னு சொல்லுவாங்க. அண்ட் அஸ் தி கார்பானிக் ஆசிட், அதாவது கார்பினோ ஹீமோக்ளோபின் மற்றும் கார்பானிக் அமிலம் மூலமாக இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பண்ணலான்ட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? இது ஓரளவுக்கு வந்து பாசிபிள் தாங்க. கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஹீமோக்ளோபின் ஆல்ரெடி பைண்ட் ஆகிருக்காங்க. ஆனால் இது கூட வந்து அந்த கான்செப்ட் சொல்லவே இல்லை, சீல வந்து சொல்லவே இல்லை. இங்கே கார்பனோ ஹீமோக்ளோபின் அப்படியே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் கார்பானிக் ஆசிட் கார்பினோ ஹீமோக்ளோபின் மற்றும் கார்பானிக் அமிலம் மூலமாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? அப்போ கரெக்டான ஆன்சர் நீங்களே சொல்லுங்கள். அந்த டி தான் கரெக்டான ஆன்சர். கார்பினோ ஹீமோக்ளோபின் அண்டஸ் கார்பானிக் ஆசிட். ரைட்டுங்களா? கார்பானிக் ஆசிட்டை டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நம்ம பண்ணலாம். இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா carbon dioxide is transported via blood to lungs mostly as carbinohemoglobin. அங்கே வந்து இந்த மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட்டுங்களா? மோஸ்ட்லியானாவே மெஜாரிட்டி தான். ஆனால் மெஜாரிட்டி 100% வந்து கிடையாது. மோஸ்ட்லின்னு சொன்னால் மெஜாரிட்டி இருப்பாங்க, ஆனால் 100% வந்து கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? அதுதான் இந்த கண்டென்ட்டோட மீனிங். அதாவது கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட்டட் வயா பிளட் டு லங்ஸ் மோஸ்ட்லி ஆஸ் தி கார்பினோஹீமோக்ளோபின். நம்ம கார்பன் டை ஆக்சைடு லங்ஸ்க்கு கொண்டு போகிறாங்க. மெஜாரிட்டி எந்த வடிவத்தில் வந்து கொண்டு போகிறாங்கன்னா கார்பினோஹீமோக்ளோபின் ப்ளஸ் கார்பானிக் ஆசிடாக கொண்டு போகிறாங்கன்னுட்டு சொல்லியிருப்பாங்க. ரைட்டுங்களா? அவங்க தான் மெஜாரிட்டி பர்சன்டேஜ் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இட் ரிலீசஸ் இன் லங்ஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் வித் ஆக்சிஜன். நாம் வந்து இவங்களை கொடுத்துட்டு அவங்கள வந்து நம்ம வாங்கிக்கலாம். ரைட்டுங்களா? நான் இது செகண்ட் கொஸ்டினுக்கு நான் போட்டிருப்பேன் பாருங்கள். அந்த அல்வேலி செல்ஸ் எல்லாமே நம்ம போட்டிருப்போம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே என்கிட்ட இருந்து கார்பன் டை ஆக்சைடு நான் உங்ககிட்ட நான் கொடுக்குறேன், உங்ககிட்ட இருந்து ஆக்சிஜன் வந்து நான் அப்படியே வந்து எனக்கு கொடுங்கன்னுட்டு அந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸில் இவங்க கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. ரைட்டுங்களா? அதே தமிழில் நான் சொல்லியிருக்கேன். கார்பன் டை ஆக்சைடு பெரும்பாலும் அதாவது கார்பினோஹீமோக்ளோபினாகவும் மற்றும் கார்பானிக் அமிலமாக இரத்தத்தின் வழியாக நுரையீரலுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் இது நுரையீரலுக்கு வெளியிடப்படுகிறது. அதாவது ஆக்சிஜன் இவங்க வாங்கிப்பாங்க, கார்பன் டை ஆக்சைடு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ரைட்டுங்களா? இதுதான் ஒரு கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன். ஆனால் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இதுக்கு பத்தாதுங்க. ஆனால் நான் சின்னதாக தான் நான் கொடுத்துருக்கேன். ரீசன் என்னென்னா ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின்ல இதனுடைய மெஜாரிட்டி எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்த்தாச்சு. ஒரு குளோரைடு அயான்ஸ் இப்போ பிளாஸ்மாவில் இருக்குது, ப்ளஸ் வந்து குளோரைடு அயான்ஸ் பேஸ்ட் பண்ணி நீட் கொஸ்டின்ஸ் வரும். ரைட்டுங்களா? அந்த நான் ஃபஸ்ட்டு டயக்ராம் போட்டேன் இல்லைங்களா? ஃபஸ்ட் கொஸ்டினோட டயக்ராம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குளோரைடு அயான்ஸு அது எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறாங்க அதில் நீட் கொஸ்டின் வரும். ப்ளஸ் அந்த CO2 ப்ளஸ் H2O பைண்ட் ஆனால் என்ன உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து கார்பனேட் அயான்ஸ் எப்படி ஃபார்மேஷன் ஆகுறாங்க, எப்படி வந்து கார்பனோஹீமோக்ளோபின் ஃபார்மேஷன் ஆகுறாங்க, இதெல்லாமே வந்து நீட் பேஸ்ட் ஆன் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ரைட்டுங்களா? இப்போ இந்த கொஸ்டின் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து முடிஞ்சது. இந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்டடி பண்ணணும். அப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பிளட், அதாவது டிசால்வ்டு இன் பிளட் பிளாஸ்மான்றதுனால இது கண்டிப்பாக வராது. ரைட்டுங்களா? ஆனால் மெஜாரிட்டி எவ்வளோ பர்சன்டேஜ் இது ரைட்டாக நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு 98% வந்து கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட் ஆப்ஷன் கார்பானிக் ஆசிட் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக பண்ண முடியாது. அதே சேம் தான் டிசால்வ்டு மெத்தடில் மட்டுமே நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியாது. இது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான். மூணாவது இங்கே ஹீமோக்ளோபின் சொல்லியிருக்காங்க, காம்பினேஷன் வித் ஹீமோக்ளோபின். ஆனால் இது அதுக்கப்புறமா வர நெக்ஸ்ட் ஃபார்மட் வந்து இவங்க சொல்லலை. ஸோ டி ஆப்ஷனில் வந்து கார்பனோஹீமோக்ளோபின் ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டு கார்பனோஹீமோக்ளோபின் மற்றும் கார்பானிக் ஆசிட் மூலமாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த டி வந்து கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். ரைட்டுங்களா? நம்ம அடுத்த 5வது கொஸ்டினுக்கு வந்து நம்ம போயிடலாங்க.
நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஃபைனல் கொஸ்டின். ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கான கொஸ்டின் தாங்க. ஆனால் நீங்கள் இந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். இந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் இஸ் கண்ட்ரோல்ட் பை, அதாவது தமிழில் சுவாசத்தை கட்டுப்படுத்துவது யார், ஹியூமன் பீயிங்ஸில் வந்து யார் சுவாசத்தை வந்து கட்டுப்படுத்துதுன்னுட்டு ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, அதில் வந்து 4 ஆப்ஷன்ஸு. மெடுலா ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செரபலம் பி ஆப்ஷனில், ஹைப்போதலமஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து செரிபெரம்னுட்டு 4வது, அதாவது டி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா, இதில் நம்ம இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதாவது எந்த ஆப்ஷன் கரெக்டானுட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் முடிஞ்சால் அதனுடைய ரீசன் வந்து அட்டாச் பண்ணுங்கள். ரைட்டுங்களா, எதுக்காக நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்காக மெடுல்லா கரெக்டுங்க, அப்போ வந்து அதுக்கான ரீசன் என்ன, ப்ளஸ் என்ன மெக்கானிசத்தில் நம்ம ரெஸ்பிரேஷன் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க அது கரெக்டாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக இல்லைங்க செரிபெல்லம் வந்து ரைட்டு, அப்போ அதுக்கான ரீசன் என்ன. நெக்ஸ்ட் வந்து இல்லைங்க ஹைப்போதலமஸ் தான் ரைட்டு, அப்போ வந்து ஹைப்போதலமஸ் நீங்கள் ரைட்டுன்னு சொல்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு செரிபெரம் தான் ரைட்டுன்னு நீங்கள் சொல்லுங்க வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன எவிடன்ஸு, அதுதான் நம்ம அந்த ரீசன் செக்ஷனில் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இது மாதிரி தாங்க. ஆனால் நம்ம இது இந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு டாப்பிக்லும் நம்ம அனலைசிஸ் வந்து நம்ம பண்ணணும். ஓகேங்களா, இது வரைக்கும் இந்த பாடி ஃப்ளூயிட்ஸ் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ரைட்டுங்களா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப லென்த்தாக இருக்கும். ரைட்டுங்களா, இப்போ வந்து இந்த ரெஸ்பிரேஷன் ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு. 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் போதுமானது. நான் பேசிக் தான் நான் சொல்கிறேன், அதாவது இது மாதிரி படிக்கலாம், இது மாதிரி வந்து நம்ம போகலான்னுட்டு. ரைட்டுங்களா, நம்ம அடுத்ததாக எக்ஸ்பிரஷன் இல்லைன்னா அதர் டாபிக்ஸில் வச்சு நம்ம டிஸ்கஷன் வந்து நம்ம போட்டுக்கலாம். ரைட்டுங்களா, சப்போஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிற டாபிக் சொல்லுங்கள், அதுலேருந்து நம்ம இந்த எக்ஸ்பிளனேஷன் செக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா, அட்லீஸ்ட் ஒரு 10 ஃபுல் டெஸ்ட் எழுதணும்னு வச்சுக்கோங்க, நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். ஓகேங்களா, அந்த 10 ஃபுல் டெஸ்ட்லுடைய அந்த கொஸ்டின்ஸுடைய எக்ஸ்பிளனேஷனை அப்போது நம்ம உங்களுக்கு எவ்வளோ டேட்டாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். 10 ஃபுல் டெஸ்ட் எழுதுங்கன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய கொஸ்டின்ஸு ப்ளஸ் அவங்களுடைய எக்ஸ்பிளனேஷன் இது மாதிரி அந்த 3 ஆப்ஷனோட எக்ஸ்பிளனேஷனு இது மாதிரி வந்து நமக்கு பல்காக ஸ்டோரேஜ் வந்து நமக்கு கிடைச்சிரும். ரைட்டுங்களா, அப்படி நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்குங்க. ப்ளஸ் எந்தெந்த கொஸ்டின்ஸ் எப்படியெல்லாம் கேட்குறாங்க, எந்த சாப்டரில் வந்து எது மாதிரி எல்லாமே வந்து வளைச்சு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் வரும்னுட்டு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நாங்களே ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா, நீங்கள் கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் பே பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அந்த ஃபுல் டெஸ்ட்டு நம்ம எழுதலாம். ஓகேங்களா, அதிலே வந்து 4 ஆப்ஷன்ஸு எல்லாமே இது மாதிரி வந்து இது ஈஸியான கொஸ்டின். நான் ஆல்ரெடி போட்ட அந்த 4 கொஸ்டின் மாதிரி ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸு அந்த நீட் மாடல் அப்படியே ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அண்டு பாட்னி, ஜுவாலஜி எல்லாமே அந்த நீட்டு பேஸ்ட் பண்ணி இருக்கும். அதை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியாஸ் எவ்வளோ மார்க் நம்ம வாங்குகிறோம், எவ்வளோ மார்க் இன்னும் வாங்கணும்னுட்டு நமக்கு ஐடியாஸ் நமக்கு கிடைச்சிடும். ரைட்டுங்களா, கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த செக்ஷன், அதாவது அடுத்த வேறு டாப்பிக்கில் நம்ம கொஷின் செக்ஷன் இல்லைன்னா கிளாஸில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். ஓகேங்களா, சரிங்க. இது வரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. அதே போல உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.